ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி. பாண்டிச்சேரி அப்படின்னாலே பீச் எல்லாருக்கும் ஞாபகம் வருங்க. ஆனால் அதை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சண்டே மார்க்கெட் தான். அங்கே கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்மளும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ட்ரெயின் பிடிச்சி பாண்டிச்சேரியும் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ சண்டே மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி அங்கே நிறைய பொருட்கள் ரொம்ப கம்மியான விலையில் விற்கிறது உண்மைதாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா காயின்ஸ், ரொம்ப பழைய காலத்து காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பேசிக்காக என்னோடய பையனுக்கு காயின்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட இல்லாத காயின்ஸ் அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வாங்கினோம். பழைய காலத்தில் யூஸ் பண்ண டெலிஃபோன்ஸ்லேருந்து நிறைய பொருள் அங்கே வச்சுருந்தாங்க. இன்னும் இந்த பொருள்லாம் இருக்கா அப்படின்னு ரொம்பவுமே அதிசயமாக இருந்தது. இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1616 அந்த இயரில் வந்து அவங்களோட காயினு கிட்டத்தட்ட இதுவே ஒரு 1 kg இருக்கும். பார்க்குறதுக்கு பெரிய ஒரு வெயிட் மாதிரி இருக்குது, ஒரு சோப் மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய சைஸில். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து நம்ம ஷிப்பில் போகும்போது நம்ம வந்து காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், டைரெக்ஷன், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பட் பார்த்தது இல்லை. ஸோ அது இருந்தது. இது வந்து சோழர் காலத்தில் யூஸ் பண்ண காயின், நாங்கள் ரொம்ப ரேர், பெருசாக நிறைய இடத்துல கிடைக்காது. ஸோ இதெல்லாம் கூட அவங்க வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பொருள் இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு வர ஆரம்பிக்கும். பட் ஈவினிங் போக போக கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பொருளும் இருக்குது. பட் நம்ம நல்லது எது, நல்லது இல்லாதது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அது மாதிரி இங்கே திருட்டு பயமும் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வெளியில் கடைங்களை விட 100% இங்கே வந்து ரேட் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து இப்போ வெளியில் ஒரு 1000 rupees அப்படின்னா இங்கே ஒரு 300-400 அந்த ப்ரைஸில் தான் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தோம். நல்லாவுமே இருக்குது. எங்களுக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் கூட நாங்கள் இங்கே இந்த தடவை நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். பேக்ஸ் இருந்தது, லேடிஸ் ஐட்டம், சின்ன சின்ன செயின்ஸு, மணி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான். பட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் தானேங்க. ஸோ நம்ம பல்லாவரம் மார்க்கெட் பார்த்துருப்போம், நம்ம ஃப்ரைடே மார்க்கெட், அதே மாதிரி இவங்க சண்டே பண்ணுறாங்க. புக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா புக்ஸுமே, அதுவும் ரேராக கிடைக்காத புக்ஸ் கூட கண்டிப்பாக இங்கே இருக்குது. ஸோ நாங்களும் புக்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்களுக்கு படிக்கிறதுக்கு. அதனால் நாங்களும் நல்ல புக்ஸ்லாம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு பாண்டிச்சேரி அப்படின்னாலே பீச்சில் அந்த ஹேட் அது போட்டிருப்பாங்கல்ல, கேப், ஸோ அதுக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகாக இருந்துச்சு. பாத்திரங்கள் இருந்தது, சேரு, அது மாதிரி பில்லோ கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ்லாம் இருந்தது. குழந்தைங்களோட இன்னர்வேர்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கூட இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ரைடே மார்க்கெட், சண்டே மார்க்கெட் தானே, குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. பட் அப்படியெல்லாம் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் வழி எல்லாமே நம்ம ஸ்நாக்ஸ் நிறைய இருந்தது. ஸோ நம்ம விருப்பப்பட்ட ஸ்நாக்ஸும் நம்ம வாங்கிக்கலாங்க. இப்போது நாங்கள் போகும்போது ஒரு 2-3 மணி அப்படிங்கிறதுனால இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம செடி வளர்க்குறவங்களுக்கு பாட்ஸு, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் கூட இங்கே இருக்குங்க. ஸோ அந்த பிளான்ட், உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஜாடியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, உப்பு, ஊறுகாய் அதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ அது கூட நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் இருந்தது. பேக்ஸ் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான பேக்ஸுமே இங்கே வந்து நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய ஷாப்பில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவோம்ல, கேசட் போட்டு, ஸோ அதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இந்த மாதிரியான பொருள் எங்கேருந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. பட் இதெல்லாமே பார்க்கும்போது ஓகே, சூப்பராக தான்ப்பா இருக்குது இந்த சண்டே மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. அப்புறம் மெயினாக பெர்ஃப்யூம்ஸ் வந்து நிறைய இடத்துல நாங்கள் ஷாப் பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் டெமோ பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். உண்மையாகவே நிறைய பேர் இங்கே சென்ட்டும் வாங்கிட்டு தான் போகிறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பில்லோஸு, பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே போடுற மேட்டு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் கிளாக்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ண கிளாக்லேருந்து நல்ல இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கிளாக்ஸ் வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது இருந்ததுன்னா நம்ம இதை கூட கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் லேடிஸ்க்கு வந்து நம்ம இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கோல்டு மாதிரியே இருக்கும் கவரிங். ஸோ இதெல்லாமே அழகாக ஒரு கடையில் வந்து நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லேடிஸ்க்கு நம்ம போடுற இயரிங்கு, சின்ன சின்ன ஜுவல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட இருக்குங்க. நிறைய டிசைன்ஸ்லாம் இருந்தது. கண்டிப்பாகவே ஜிமிக்கி மாடல்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருந்தது.
அதுக்கப்புறம் சின்ன சின்ன டால்ஸ், இந்த கடை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய கலெக்ஷன் ஒரே கடையில். நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறதுக்கு, சில நம்ம டேபிள் மேலே வைக்கிற மாதிரி சின்ன சின்ன டால்ஸு, ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தது. இந்த கடை ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நிறைய குழந்தைங்க வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான புக்ஸுங்க. மெயினாக குழந்தைங்கள விட பெரியவங்களுக்கான நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நாங்களுமே கொஞ்சம் நாளாக தேடிட்டு இருந்த புக்ஸ் கூட எங்களுக்கு இங்கே கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பி. நாங்களும் 2 புக் வாங்கிட்டோம். அதை நான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ரேரான ஃப்ரூட்ஸில் இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாத ஃப்ரூட்ஸ், ஸோ அதெல்லாம் கூட இருந்தது. இந்த 2 புக் நான் வாங்கினேன். ரொம்ப நல்ல புக் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு ரெஃபர் பண்ணனால வாங்கினேன். சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது நான் வாங்கினது கிடையாது. ஒரு சுடிதார் வந்து 100 ருபீஸ் டாப்ஸு. பட் நல்லா இருக்குமா அப்படின்னு டவுட்லேயே நான் வாங்கினதில்லை. பட் இந்த தடவை நான் வாங்கினேன். உண்மையாகவே அதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பட் நம்ம பார்த்து கையில் துணியை வந்து ஃபீல் பண்ணி நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி மேட்ஸு, இந்த கார்பெட்ஸ் இதெல்லாம் கூடவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குதா, பட் இங்கே வந்து கண்டிப்பாக சீப்பாக இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து ப்ராடக்ட் அதே தான், சீப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே வாங்கலாங்க. ஸோ இப்போ சாயந்தரம் ஆகிறதுனால, ஈவினிங் டைம்னால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட்ஸ்லாம் கூட இருந்தது. இதில் உண்மையான லெதரும் இருக்கும், நார்மலாக லெதர் பெல்ட்ஸும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் அதை வாங்கிக்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய காலத்துன்னு சொல்ல முடியாது, ஜென்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டூல்ஸ்லாம் இருக்குது. இங்கே டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ஒரு ஷோகேஸில் வைப்போம்ல, ஃப்ளவர் வாஸ், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஜென்ஸ்க்கு தான் நிறைய டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு இதெல்லாம் ஆஃபரில் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் நின்று ஒரு கடை எடுத்தாலே பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடடாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஜென்ஸ் ஐட்டம் விற்கிற ஷாப்ஸ் எல்லாம். ஸோ ஜென்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அகெயின் குவாலிட்டியை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இங்கே வந்து சாம்பிராணின்னு சொல்லுவோம்ல, அது போட்டு வைக்கிறதுக்கு ஊதுவத்தி ஸ்டாண்டெல்லாம் வந்து மண்ணிலேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் ஒரு டூல் ஷாப்பு, நைஃபு, மற்றபடி எல்லா டூல்ஸுமே இருந்துச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கார் கலெக்ஷன் பிடிக்கும். ஸோ ஒரு காருமே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில், டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டிக் கார்லேருந்து, ஸ்டீல் கார்லேருந்து, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. சின்ன சின்ன ஜீப்பு, ட்ரக்கு இதெல்லாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இங்கே ஒரு ரேண்டமாக இந்த கடையில் வந்து எல்லா பொருளுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வாட்சஸ் உண்மையாகவே ரேட் ரொம்ப கம்மி, பட் ஆனால் டிசைன் வந்து நல்லா இருந்தது, கிளாஸியாக இருந்தது. ஸோ ஆனால் நீங்கள் வாங்கும் பொழுது இந்த பேட்ரி திரும்ப சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி டீட்டெயில்டாக நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்குறது சேஃப். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த சண்டே மார்க்கெட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது நீங்கள் பாண்டிச்சேரி வந்து அங்கே எம்ஜி ரோட் அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், பார்த்து வாங்குங்க, அதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்.